கஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் அபாஸ்மகை. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான கலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் தை 7 ஜனவரி 21 புதன்கிழமை. வளர்பிறை திருத்தியை திதி. அவிட்ட நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2 மணி அளவு வரை. பிறகு சதய நட்சத்திரம். வியதிபாத நாம யோகம் தைத்துளை நாம கரணம். இன்றைக்கான பஞ்சாங்கம் இது. இன்றைய நாள் புதன்கிழமை. புதன்கிழமையில் திருத்தியை திதி. இந்த திருத்தியைன்னு சொல்லக்கூடியது வந்து வளர்பிறையில் வரக்கூடியது. வளர்பிறை திருத்தியைன்னு சொன்னால் 12 தமிழ் மாதங்களில் அதிகமான மாதங்கள் விசேஷமான ஒரு விரத நாளாக, குறிப்பாக அம்பிகை வழிபாடு செய்யக்கூடிய நாளாக இருக்கும். இந்த நாள் இந்த வளர்பிறை திருத்தியையோடு கூடி புதன்கிழமை சேர்ந்திருக்கு. அவிட்ட நட்சத்திரம் இருக்கிறது. அதனால் 2 விஷயங்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள் இந்த நாளில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. அதற்கான தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒன்று என்னன்னு சொன்னோன்னா, கலை வித்தையை பழகக்கூடிய ஒன்று. எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அந்த கலையை வந்து ஆரம்பிக்கிறதுக்குன்னு ஒரு நாள் இருக்கிறது. அதுபோல் ஒரு கிரக ஆரம்பம்னு சொல்கிறோம். ஒரு வீடு கட்ட தொடங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறது. அந்த ஆரம்பிக்கக்கூடிய நாள் வந்து மிக மிக முக்கியமானது. அப்போ அந்த செயல் எந்த அளவிற்கு சிறப்பாக வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது. கிரக ஆரம்பம், வீடு கட்ட தொடங்கி அதுக்கப்புறம் அந்த வேலையை பூர்த்தி பண்ணி அந்த வீட்டில் கிரக பிரவேசம் பண்ணுறோம், அதுக்கு ஒரு நாள் பார்க்குறோம். அப்போ அங்கே வந்து நல்லபடியாக நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு கலையை கற்றுக்கொள்ளணும்னு ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள், ஏதாவது ஒரு வித்தையை பழகணுன்ற ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள், புதிதாக அதை தொடங்குறதுக்கு உகந்த நாளாக இந்த நாளை எடுத்துக்கலாம். இதற்கு முன்னதாக தொடங்கி கம்ப்ளீட் பண்ண முடியல, பாதியில் தடையாகுது, இடையூறுகள் வருகிறது, அதை வந்து தொடர முடியலன்னு சொல்லக்கூடியவர்கள் அதை செய்யலாம். அப்புறம் கல்விக்கு உகந்த நாள். கல்வி எப்படி சம்மந்தப்படுதுன்னா, திருத்தியைன்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு ஞானமானது கிடைக்கும், அந்த நம்முடைய அறிவு வந்து அபிவிருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம் அதில் இருக்குது. புதன்கிழமைன்னு சொன்னால் அது புதனுடைய வாரம், அதனால் கல்விக்கு உண்டான ஒரு நாள். அவிட்டம் பிறகு சதயம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் இன்றைக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா, அந்த காலபுருஷ தத்துவத்தினுடைய 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் தொடர்பு பெறுகிறது அப்படின்ற அர்த்தம். ஒரு கல்வி, அந்த கல்வியினால் வேலை, வேலையினால் வருமானம், ஒரு கல்வி, அந்த கல்வியினால் ஒரு தொழில் தொடங்கிறது, அதில் ஒரு லாபம்னு சொல்லக்கூடிய அம்சம். அதனால் கல்வி பயில உத்தியோகம் தேடுவதற்கு முதலாக ஒரு அப்ளிகேஷன் எழுதுறதுக்கு, உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்யூம், ஒரு கரிக்குலம் ரெடி பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் இந்த நாளை பயன்படுத்தலாம். ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களை ஃபஸ்ட்டு பேசுகிறதுக்கு இந்த நாளில் வந்து நீங்கள் ஆரம்பம் செய்யலாம். கலை வித்தை விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களை தொடங்கலாம். இதெல்லாம் செய்யும்போது இந்த நாளில் பரிபூர்ணமான பலன் கிடைக்கும். செய்யறதுக்கு முன்னாடி அம்பிகையை பிரார்த்தனை பண்ணிவிட்டு செய்யணும். இன்றைக்கான நவக்கிரக நிலையில் மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்பத்தில் சந்திரன், ராகு, மீனத்தில் சனி. மேஷராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. சௌக்கியமாக நீங்கள் இருக்க போகிறீங்க. நிறைய லாபங்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நாள்னு சொல்லலாம். முக்கியமான வேலைகளை செய்கிறதா இருந்தால் இந்த நாளில் நீங்கள் செய்யலாம். முக்கிய நபர்களை சந்திக்க நேரம் கேட்கலாம். அந்த நேரம் கேட்கும்போது போய் முக்கியமான விஷயங்களை வந்து அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட அனுமதி வாங்கலாம், உதவி கோரலாம், ஒத்துழைப்பு கோரலாம், பண உதவி கேட்கலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க அது சம்பந்தமாக யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா இன்னும் வளரலான்னா அந்த விஷயங்களை இன்றைய நாளில் முயன்று பார்க்கலாம். நல்ல நண்பர்கள் கிடைக்கிறதுக்கான நாள்னு இந்த நாளை சொல்லலாம். நண்பர்களால் நல்லது நடக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். இப்படியாக இந்த நாள் முழுக்க உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. இந்த நாளை பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த நாளில் என்ன விஷயங்களில் தவிர்க்கணும், எதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த காலம் தவறாமைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பங்க்சுவாலிட்டி, அதை வந்து கடைபிடிக்கணும். லேட்டாக போகக்கூடாது எங்கேயுமே, எதற்குமே. அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொண்டால் போதுமானது. இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கும். அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு மிகச்சரியாக திட்டமிடும்போது பலன் கிடைக்கக்கூடிய நாள். பரணியில் பிறந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வளர்ச்சி, முன்னேற்றம் உண்டு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் பிறருடைய பலத்தோடு, பிறரை பக்கபலமாக கொண்டு, அவங்களுடைய ஒத்துழைப்பை கொண்டு உங்கள் வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க. ரிஷபராசி என்பர்களே, இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சௌகரியங்கள், வசதிகள்
உங்களுடைய வேலையில் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்கிறது. பிடிக்காத வேலை செய்யக்கூடியவர்கள் அதை பிடித்த மாதிரி மாற்றிக்கொள்வதற்கோ பிடித்த வேலைக்கு மாறுவதற்கோ இந்த நாளில் முயற்சிகளை செய்யலாம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கருவி, சாதனம், பயன்படுத்தக்கூடிய பொருள், வாகனம் இதில் உங்களுக்கு திருப்தி இல்லை, அது அவ்வப்போது பழுதடைகிறது அப்படின்னு சொன்னால் அதை மாற்றுவதற்கு, அதை சரி பண்ணுவதற்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கிருத்திகையில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களிடத்தில் அனுமதி வாங்கி எதையும் செய்கிறது நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பேச்சாற்றல், பண வரவு, குடும்பத்தில் சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்க பெறுவீங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு அவசரப்படாமல் இருக்கணும். சமயோசித்தமாக, பொறுமையாக, சகிப்புத்தன்மையோடு இருந்தால் இந்த நாள் சௌக்கியமான நாளாக இருக்கும். மிதுன ராசி என்பர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லவர்களுடைய வழிகாட்டுதல் கிடைக்கப் போகிறது. ஏதோ ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குது, ஒரு குழப்பம் இருக்கிறது, என்ன பண்ணணும் தெரியாத ஒரு ஸ்டேட்டஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு அது ஒரு பெரிய மனிதரால், தந்தையால், குருவால், ஆசிரியரால் சரியாகும். அதனால் பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைத்தால், அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதம் கிடைத்தால் இந்த நாள் அனுகூலமான நாளாக அமையும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்திகரமான நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு காத்து இருக்கணும், சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்க போகிறது, முயற்சி பலன் தரப்போகிறது. புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு உங்களை உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்லும். கடகராசி என்பர்களே, 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது. ராசியாதிபதி சந்திரன் ராகுவோடு சேர்ந்து அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார். 7ஆம் இடத்துல 4 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அதனால் இன்றைய நாள் என்னென்னா, எங்கே இருந்தாலும் அங்கே உடன் இருக்கக்கூடியவர்கள் உங்களை விட பலவானாக இருப்பார்கள், உங்களுடைய புத்திமானாக இருப்பார்கள். அதனால் கொஞ்சம் கீழ்ப்படிந்து போய் பிறரிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குவாலிட்டிஸ், நல்ல ஒரு தகுதிகளெல்லாம் நீங்கள் கவனிக்கலாம், பார்க்கலாம், அதெல்லாம் அப்சர்வ் பண்ணலாம். அது கட்டாயம் உங்களுக்குள்ளே போயிட்டு அது உங்களுக்கும் கிடைக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு செயலையும் மிகச்சரியாக, கவனமாக, முழு மனதோடு செய்ய முயற்சிக்கணும். பூச நட்சத்திரக்காரங்க தேவையற்ற விஷயங்களை இன்றைக்கு தவிர்க்கணும். பிறரால் நீங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கும்படியாக கட்டுப்பாடு கொண்டிருக்கணும். ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் கடன் விஷயங்களில், பண விஷயங்களில் இன்றைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்மராசி என்பர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன் தரக்கூடிய நாள். திருமண விஷயங்களுக்கு உகந்த நாள்னு சொல்லலாம். 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 4 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருந்து 7 சந்திரன் ராகுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இன்றைக்கு திருமண சம்பந்தமாக ஏதோ ஒரு முடிவெடுக்க முடியாத நிலை, தடை இருக்குது, இடையூறு வருது, குழப்பம் ஏற்படுகிறது, அதை ப்ரொசீட் பண்ண முடியல. திருமணம் ஆனவர்கள் ரொம்ப அந்யோன்யமாக அன்பாக இருக்க முடியாமல் போகிற மாதிரி தடைகள், மற்றவர்களால் பிரச்சனை, சூழ்நிலை சாதகமாக இல்லாத நிலை இருக்குன்னா இதெல்லாம் சரியாகும். அந்த கணவன் மனைவி தம்பதி புரிஞ்சிக்கலாம், நம்ம 2 பேருக்குமே எந்த பிரச்சனை நேரடியாக இல்லை, மற்றவங்களால் தான் நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்றது. அதே மாதிரி திருமண ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்கும்போது 2 வீட்டாரும் மனம் விட்டு ஒரு இடத்துல உட்காந்து பேசினா குழப்பம்லாம் தீர்ந்துடும் அப்படின்ற விஷயங்கள் இன்றைக்கு பலனாக இருக்குது. மகத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நீங்களாகவே சிந்தித்து நீங்கள் இந்த குழப்பத்திலிருந்து தெளிவு பெறுவதற்கு உகந்த நாளாக இருக்குது. பூர நட்சத்திரக்காரங்க வசதியாக இருக்க போகிறீங்க, சொகுசாக இருக்க போகிறீங்க, ஆடம்பரமான வஸ்துக்களை வாங்கக்கூடிய ஒரு அம்சம் இன்றைய நாளில் இருக்கிறது. உத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் எதிர்கால நலன் கருதிய செயல்களை தொடங்குவீங்க, நினைத்ததை சாதிக்க முயற்சி செய்வீங்க. கன்னிராசி என்பவர்கள் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. நினைத்ததை சாதிக்க போகிறீங்க. உங்கள் கைவிட்டு போனதை மீட்க முடியும், உங்களால் நல்ல ஆரோக்கியத்தை பெற முடியும். செல்வ நிலையில் உயர்வதற்கான வழிவகை உங்களுக்கு தெரியும். கடன் அடைப்பதற்கான வழி எது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் இருந்தால் உங்கள் பக்கம் சாதகமாக இருக்கும். அப்படியாக
சத்ரு ஜெயம் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. உத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வசதி, நல்ல சுகமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, அப்படிப்பட்ட பலன் இன்றைய நாளில் இருக்கிறது. சித்திரையில் பிறந்தவர்கள் இன்றைக்கு கடுமையாக உழைக்கணும், ஆனால் ரொம்ப நிதானமாக படிப்படியாக நீங்கள் நகர்ந்து போகிறது நல்லது. துலா ராசி என்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். குழந்தைங்க நல்லா படிக்கிறது, அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, திருமணத்திற்கு நல்ல ஒரு வധு வரன் கிடைக்கிறது, இதெல்லாம் பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. இறைவனுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு புத்திர பேருன்ற பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்கிறது. சித்திரையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நடக்கிறது கிடைக்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு இருக்கிறது நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரங்க எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு பலன் இன்றைய நாளில் இருக்கிறது. இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் துணையாக இருக்கிறது. நிறைய பேர் போட்டி போடுற இடத்துல ஏதோ ஒன்று மற்றவங்களோட உங்களுக்கு கூடுதலாக இருந்து அதனால் உங்களுக்கு பலன் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மனை வீடு அப்படின்னு சொத்துக்கள் சேரக்கூடிய யோகமானது இருக்கிறது. சொத்துக்களில் அசையும் சொத்து அசையா சொத்துன்னு நம்ம சொல்லுவோம். அசையா சொத்து சம்பந்தமான யோகம் இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறது. அது சம்பந்தமாக நீங்கள் இன்றைக்கு ஏதோ வேலை செய்ய போகிறீங்கன்னா நம்பிக்கையோடு செய்யலாம். அதில் ஏதோ பிரச்சனை இருக்கிறதுன்னு சொன்னால் இன்றைக்கு அது சரியாயிடும், சொத்து நம்ம கை வந்து சேர்ந்துடும் உறுதியாக நீங்கள் உங்களுடைய செயல்களை செய்யலாம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு முடிக்க போகிறீங்க. அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு பக்குவம், நிதானம், பொறுமை தேவை. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாளில் நீங்கள் யோசிக்கிறது, திட்டமிடுறது, உங்களுக்கு வரக்கூடிய உள்ளுணர்வு இதெல்லாம் மிக சரியாக இருக்க போகிறது. தனுராசி அன்பர்களே, இன்றைய நாள் பணவரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தனஸ்தானத்தில் 4 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறது. இந்த 3ஆம் இடத்துல சந்திரன் ராகுடைய சேர்க்கை இருக்கிறது. ராசிக்கும் 3ஆம் பாவத்திற்கும் குரு பார்வை கிடைக்கிறது. அதனால் இன்றைய நாள் நீங்கள் பண வரவுக்கான விஷயங்களை முயற்சிக்கலாம். தொடர்ந்து பணம் வர்றதுக்கு என்ன வழி, வரக்கூடிய பணத்தை நம்ம எப்படி பெருக்குவது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் நீங்கள் சிந்திக்கலாம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிதானமாக இருக்கணும். எந்த ஒரு பலனும் கட்டாயம் உங்களுக்கு வரும், ஆனால் அவசரப்படாமல் இருக்கணும். பூராட நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் நினைத்ததை சாதித்து காட்ட போகிறீங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு பெரியவர்களிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வரும் வரை ஓகே பண்ணலாம் அப்படின்னு அவங்க அனுமதி கொடுக்கும் வரை வீட்டில் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. மகர ராசி என்பர்கள், இந்த நாள் உங்களுக்கு குடும்ப ஒற்றுமையை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. குடும்ப நபர்கள் மீது அதிகமான அக்கறை எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுப்பீங்க. குறிப்பாக குழந்தைகளுடைய கல்வியில் அதிக அக்கறை இன்றைய நாளில் இருக்கும். கடன் தேவைன்னா இன்றைக்கு முயற்சிக்கும் போது அந்த கடன் உங்களுக்கு கிடைப்பது சுலபமாக இருக்கும். உத்திராடத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நல்ல பலனை அடைவதற்கு யாரோ ஒருவருடைய துணையோ அறிவுரையோ தேவைப்படும். திருவோணத்தில் பிறந்தவர்கள் திருப்திகரமான நல்ல பலனை இன்றைய நாளில் அடைய போகிறீங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்க போகிறது. அதனால் நல்ல காரியங்களில் மன திருப்தி உண்டாகும். கும்பராசி என்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் சேரப்போகிறது. உடல் உபாதை தான் பிரச்சனைன்னு சொன்னால் அது சரியாயிடும். கடன் தான் பிரச்சனைன்னா அது சரியாயிடும். எதையோ நினைத்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா இன்றைக்கு பயம் போயிடும். அதையும் நம்ம பார்த்துடலாம், நமக்கு இறைவன் உடன் இருப்பார், நம்ம குடும்பம் துணை இருக்கும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ, யாரை நம்புகிறீர்களோ அவர்கள் துணையாக இருக்கிறதுனால நீங்கள் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கு சரியாகும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2 மணி அளவு வரைக்கும் இருக்க போகிறது. அதனால் இன்றைய நாளில் தர்ம காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வது நல்லது. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிற்பகலிலிருந்து உங்களுடைய நட்சத்திரம் இருக்கும். மாலை நேரத்தில் நேரம் கிடைச்சா கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு மனநிறைவு, திருப்தி, சந்தோஷம் உண்டாக போகிறது. மீனராசி என்பர்களே,
இன்றைய நாள் சுப செலவுகள் செய்ய போகிறீங்க. பிள்ளைகளுக்காக செலவு செய்கிறது, ஆன்மீக ஈடுபாடு, கோயில் குளங்களுக்கு செல்ல திட்டமிடுவது, அதற்கான முன்னேற்பாடுகள்லாம் செய்கிறது, இதெல்லாம் நடக்கும். குலதெய்வ வழிபாடுன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு மனதில் எண்ணங்களாக ஏற்படும். அதுபோல் வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான தொடர்பு, அதனால் பண வரவு அப்படின்ற விஷயம் இன்றைய நாளில் அனுகூலமாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமாக எதிர்பாராத வகையில் பணம் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குது. உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் சுபகாரியம் தொடங்கிறது, கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு செலவு பண்ணுறதுன்ற பலனை அடையப்படும். இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம். நாளைய விசேஷத்தில் நாளைக்கு சதுர்த்தி விரதம், சுக்ல சதுர்த்தி விரதம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.